இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு மருத்துவ பணிக்கு மத்திய அரசு சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் என இந்தியன் ஆயுஷ் மெடிக்கல் ஃபெடரேஷன்ஸ் அமைப்பு சார்பில் கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது. VNOS என்று ஆங்கிலத்தில் கூறப்படும் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மாணவர்கள் 5½ ஆண்டுகள் மருத்துவ கல்வி பயில்கின்றனர். இவர்கள் பாடப்பிரிவில் அலோபதி மருத்துவத்தில் படிக்கும் பாடப்பிரிவுகளான அனாட்டமி, பிசியாலஜி, பேத்தாலஜி, டயக்னோலிசிஸ், கிளினிக்கல் பயிற்சி, இன்டர்ன்ஷிப் என முழுமையான பாடப்பிரிவுகளே உள்ளன. இந்நிலையில் மற்ற அனைத்து ஆயுஷ் மருத்துவ முறைகளுக்கும் மத்திய சட்ட கமிஷன்ஸ் உள்ளது என்றும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்திற்கு மட்டும் இல்லை என்றும் அத்துறை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் இது எந்த மருத்துவத்திற்கும் எதிரான வாதம் அல்ல எனவும் இது ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறைக்கு நிர்வாக தெளிவு வழங்க வேண்டும் எனவும் இந்தியன் ஆயுஷ் மெடிக்கல் ஃபெடரேஷன் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. அதேபோல் தனி மத்திய கமிஷன் அமைக்கவும் சட்டப்பூர்வ கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கவும் கோரிக்கை வலுத்து வருகிறது என்று இந்திய ஆயுஷ் மருத்துவ சங்க தேசிய தலைவர் அரவிந்த் லட்சுமி நாராயணன் கூறினார். 5½ வருட காலமாக நேச்சுரோபதி BNOS படிச்சு அதுல வேணா ஹியூமன் அனாட்டமி இருக்கு, பிசியோலஜி இருக்கு, அதே மாதிரி டயக்னாசிஸ், கிளினிக்கல் பிராக்டிசஸ் 5½ வருஷம் படிச்சதுக்கு டாக்டர்ன்ற கிளைமே கிட்டத்தட்ட கேன்சல் ஆகும். இந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வந்து சரிப்படுத்தணும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம். இதை எப்படி சரிப்படுத்தலாம்னா, யோகா நேச்சுரோபதி அப்படின்றதுக்கு தனி ரெகுலேஷன், மெடிக்கல் ரெகுலேஷன் கொண்டு வரலாம், இல்ல தனியா நேஷனல் கமிஷன் வந்து உருவாக்கப்படலாம். 2020 ரெகுலேஷன் படி நேஷனல் கமிஷன் ஃபார் இந்தியன் சிஸ்டமேட்டிக் மெடிசன்ல ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இதெல்லாமே வந்துச்சு. ஹோமியோபதிக்கு தனி கமிஷன் உருவாக்கப்பட்டது, நேஷனல் கமிஷன் ஃபார் ஹோமியோபதி உருவாக்கப்பட்டது. ஆனா யோகாவும் நேச்சுரோபதி விட்டுட்டாங்க. யோகாவும் நேச்சுரோபதிக்கு தனி ஒரு கமிஷன் உருவாக்கப்பட்டு இது மெடிசன் பிராக்டிஸா அங்கீகரிக்கப்பட வேண்டும்.